Hi everyone, welcome back to Banu Samee Kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முட்டையை வச்சு ஒரு சூப்பரான டெசர்ட் தாங்க பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கிற மூணே பொருளை வச்சு ஈஸியா இதை செஞ்சு முடிச்சிடலாம். சமைக்க தெரியாதவங்க கூட இந்த டெசர்ட்டை ஈஸியா செஞ்சிடலாங்க. ரொம்ப சாஃப்டா ஜிக்லியா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல 3 முட்டைகளை சேர்த்துக்கோங்க. பெரிய முட்டையா இருந்தா நல்லதுங்க. 3 முட்டைகளை சேர்த்துட்டு இதை முட்டை அடிக்கிற விஸ்கில் 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி அடிச்சு விட்டுருங்க. சப்போஸ் உங்ககிட்ட இந்த முட்டை அடிக்கிற விஸ்க் இல்லைன்னா நீங்க கரண்டியாலேயே இதை கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நாம இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. 50 கிராம் சர்க்கரையை சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூளை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இதை 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு இதை கலந்து விடுறீங்களோ முட்டை வாசனை நமக்கு கொஞ்சம் கம்மியாகும். பாருங்க, எக்ஸாக்டா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமா கையில எடுத்து பாத்தீங்கன்னா சர்க்கரை லைட்டா கரைஞ்சிருக்கணும். இந்த சமயத்துல 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பாலை சேர்த்துக்கோங்க. திக்கான பாலா சேர்த்துக்கோங்க. அப்போதான் நமக்கு இது நல்லா திக்கா வரும். இதையும் 1 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா டோட்டல் ப்ராசஸே 3 நிமிஷம் தாங்க இந்த முட்டையை அடிக்கிறதுக்கு எடுக்கும். அடுத்து நாம இதை ஒரு பவுல்ல போட்டுதான் ஸ்டீம் பண்ண போறோம். எந்த பவுல் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இதுல கண்ணாடி பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்க அலுமினியம் பவுல் இல்லைன்னா ஸ்டீல் பவுல் கூட எடுத்துட்டு அதுல கொஞ்சமா எண்ணெயும் நெய்யும் தடவிக்கோங்க. இப்ப நாம எடுத்து வச்சிருந்த முட்டை கலவையை இதுல சேர்த்துருங்க. இதுக்கு மேல நம்ம அலுமினியம் ரேப்பை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாங்க. சப்போஸ் உங்ககிட்ட அலுமினியம் ரேப் இல்லை அப்படின்னா இதுக்கு பொருந்துற மாதிரி கரெக்டான தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. டைட்டா இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி உள்ள போகாம இருக்கும். இல்லைன்னா தண்ணி உள்ள போயிடும். அலுமினியம் ரேப் இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க. இப்போ பாத்தீங்கன்னா டைட்டா ரேப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி நல்லா சூடான பிறகு பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுக்கு மேல ரிங்கோ இல்லைன்னா இந்த மாதிரி அலுமினியம் பேனோ வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டை கலவை டின்னை இதுல வச்சிருங்க. அப்பதான் நமக்கு தண்ணி உள்ள போகாம இருக்கும். இப்போ நாம இதை எக்ஸாக்டா ஒரு 50 நிமிஷம் நாம ஸ்டீம் வைக்க போறோங்க. ஒரு 50 நிமிஷம் இது அப்படியே ஸ்டீம்லயே இருக்கட்டும். அப்போதான் நமக்கு நல்லா குக் ஆகும். இல்லைன்னா முட்டை வாசனை வரும். 50 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுதாங்க குக் பண்ணும். எக்ஸாக்டா ஒரு 45ல இருந்து 50 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. அடுப்பை அணைச்சிருங்க. இதை வெளியில எடுத்துட்டு அலுமினியம் ஃபாயில வெளில எடுத்துருங்க. கம்ப்ளீட்டா இதை ஆற விடுங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. இது கம்ப்ளீட்டா ஆறட்டும். ஆறின பிறகு இதை ஃப்ரிட்ஜ்ல வைக்கணுங்க. 2 மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரிட்ஜ்ல வைக்காம நீங்க அப்படியே எடுத்தீங்கன்னா எல்லாமே உடைஞ்சு போயிடும். நான் ஃப்ரிட்ஜ்ல 2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேங்க. பாருங்க நல்லாவே செட் ஆயிடுச்சு. கண்டிப்பா ஃப்ரிட்ஜ்ல வைங்க, இல்லைன்னா செட் ஆகாது. ஒரு மாதிரி தண்ணியாவே இருக்கும், சாஃப்டா இருக்கும். அப்புறம் சைடு கார்னர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டு தட்டால இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. அதுவே அழகா விழுந்துருங்க. ஏன்னா நம்ம நெய்யெல்லாம் தடவி இருக்கோம். பாருங்க எவ்வளோ ஜிக்லியா இருக்கு. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சூப்பரா இந்த டெசர்ட்டை நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். மேல டெக்கரேஷனுக்காக புதினா இலையை வச்சிருக்கீங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டெசர்ட். முட்டையை வச்சு ஈஸியா நீங்க இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதே அளவுகளோட இந்த ப்ராசஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.